Hi students, welcome to Electronics. இன்னைக்கு வீடியோல EC25C05 எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்ட் அனாலிசிஸோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணலாம். வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அண்ட் அனாலிசிஸ் ஒன் ஆஃப் தி கோர் சப்ஜெக்ட் ECEல. ஃபியூச்சர்ல நீங்க எம்பெடட் சிஸ்டம் VLSIன்னு எந்த ஃபீல்டுக்குள்ள போகணும் அப்படின்னாலும் இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது மட்டும் இல்லாம நீங்க மேனுவலா ஒரு சர்க்யூட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலும் இந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்பவும் ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம கேட்ல இந்த சப்ஜெக்ட் கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மார்க்ஸ்னு அனலாக் எலக்ட்ரானிக்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக்ல ரெகுலரா வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த சப்ஜெக்டை நீங்க பாஸ் பண்றதுக்கு மட்டும் படிக்காம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் போட்டு படிச்சீங்க அப்படின்னா உங்க கரியரே மாற வாய்ப்பு இருக்கு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பேட்டர்னை புரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி நீங்க எழுதுற அதே கொஸ்டின் பேட்டர்ன் தான் திரும்ப வரப்போகுது. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 10 கேட்பாங்க 1 மார்க்ல. நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 3 மார்க்ல 10 கேட்க போறாங்க. இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் தியரி, ப்ராப்ளம், டெரிவேஷன் என்ன வேணா கேட்கலாம். பட் 3 மார்க் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி உங்களுக்கு தியரியா தான் கேட்க போறாங்க. நீங்க இந்த டாபிக்னா என்ன அப்படின்னு ஜஸ்ட் நார்மலா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஒரு 5 to 6 மார்க் ஈஸியாவே நீங்க ஸ்கோர் பண்ணிடலாம். அண்ட் தென் 12 மார்க் பொறுத்த வரைக்கும் இந்த சப்ஜெக்ட்ல ஸ்பிளிட் கொஸ்டின் அப்படின்னு கேட்க பெரிய டாபிக் இல்ல. டைரக்டாவே 12 மார்க் கேட்க தான் வாய்ப்பு இருக்கு. இப்போ வாங்க இந்த சப்ஜெக்ட் எப்படி அப்ரோச் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஸோ 2025 ரெகுலேஷன் படி எலக்ட்ரானிக் சர்க்யூட் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. பட் 2021 ரெகுலேஷன்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ் அண்ட் சர்க்யூட்ஸ் இருந்துச்சு. நீங்க ப்ரீவியஸ் செமஸ்டர்ல எலக்ட்ரானிக் டிவைசஸ் பத்தி படிச்சிருப்பீங்க. அதுல நார்மலா PN ஜங்ஷன், டயோட் அந்த மாதிரி பேசிக்கான கான்செப்ட்ஸ் தான் படிச்சிருப்பீங்க. இப்போ ஆனா நீங்க இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டா ஒரு சர்க்யூட் எப்படி அனலைஸ் பண்ணணும்னு டெரிவேட்டிவ் அண்ட் ப்ராப்ளமேட்டிக்கா பார்க்க போறீங்க. என்னதான் போன தடவை இருக்கிற சிலபஸோட ஃபுல்லா இப்ப டிஃபர் ஆயிருந்தாலும் 2017 ரெகுலேஷன்ல எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1, 2ன்னு 2 பேப்பர் இருந்துச்சு. இந்த 2 பேப்பர்ல இருக்கிற கொஸ்டின்ஸ்லாம் இப்போ உங்களுக்கு எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்டோட நோட்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா 2017 ரெகுலேஷனோட எலக்ட்ரானிக் சர்க்யூட்ஸ் 1 and 2 எடுத்து நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ யூனிட் வைஸ் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் பத்தி பார்க்கலாம். இது இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இல்ல, மேக்ஸிமம் இவ்வளோ டாபிக்ஸ் தான் இருக்கு. நீங்க இதுல என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு 75% ஆஃப் த டாபிக்கை படிக்கணும். அதாவது 4 டாபிக் இருந்துச்சுன்னா 3 டாபிக் சாய்ஸ் இல்லாம எல்லா தியரி கொஸ்டின்ஸும் படிச்சிருக்கணும். அப்பதான் நீங்க அந்த யூனிட்ல எந்த கொஸ்டின் வந்தாலும் அட்டன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு 6 யூனிட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்ல இருந்து கொஸ்டின் 2 வராது, 1 தான் வரப்போகுது. ஸோ நீங்க இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு தான் படிக்கணும். ஃபர்ஸ்ட் சாப்டரான டயோட் அண்ட் ஃபில்டர் சர்க்யூட்ஸை பொறுத்த வரைக்கும் 4 டாபிக்கா பிரிச்சிருக்காங்க. டயோட் சர்க்யூட், ரெக்டிஃபயர் அண்ட் பவர் சப்ளை, வோல்டேஜ் ரெகுலேட்டர், பாசிவ் ஃபில்டர்னு. இந்த 4ல எது ஈஸியா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஆல்ரெடி எலக்ட்ரானிக் டிவைஸ்ல படிச்ச டயோட் சர்க்யூட்ஸை ஈஸியா எழுதிடலாம். ரெக்டிஃபயர்ஸ் அண்ட் பவர் சப்ளைல ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், சென்டர் டேப் ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர், பிரிட்ஜ் ரெக்டிஃபயர், பவர் சப்ளை டிசைன், இந்த 4 கொஸ்டின்ஸ்ல கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வரும். மேபி இதுல டெரிவேஷனாவும் கேட்கலாம், அது மட்டும் இல்லாம ப்ராப்ளமேட்டிக்காவும் கேட்கலாம். ஸோ இந்த டாபிக் 2 நீங்க கொஞ்சம் இம்பார்ட்டண்டா பாத்துக்கணும். தென் வோல்டேஜ் ரெகுலேட்டர், ஜெனர் டயோடோட வோல்டேஜ் ரெகுலேட்டர் கொஞ்சம் தியரி கொஸ்டின் மாதிரி தான் இருக்கும். கிராஃப் மட்டும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. பாசிவ் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக்கான RC, RL, RLC சர்க்யூட் தான். தென் யூனிட் 2 and யூனிட் 3 இதுதான் மோஸ்ட் டிஃபிகல்டி யூனிட்ஸ். இதுல டெரிவேஷன் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு, ப்ராப்ளமேட்டிக் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் பெருசா தியரி எதுவுமே கிடையாது. நீங்க டெரிவேஷன் ஃபுல்லா படிச்சிருக்கணும். டெரிவேஷன் படிச்சு அதுல வர ஃபார்முலாஸ் வச்சுதான் நீங்க ப்ராப்ளமும் சால்வ் பண்ண முடியும். யூனிட் 2ல பயாசிங் டெக்னிக்ஸ் 4 பயாஸ் இருக்கு. ஃபிக்ஸ்டு பயாஸ், கலெக்டர் டு பேஸ் பயாஸ், வோல்டேஜ் டிவைடர் பயாஸ், இமிட்டர் பயாஸ். இந்த 4 டெக்னிக் நீங்க தரவா படிச்சிருக்கணும். இதோட டெரிவேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸோட டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம் ரொம்பவும் இம்பார்ட்டண்டா பாத்துக்கோங்க. தென் பயாஸ் அனாலிசிஸ், இந்த 3 டாபிக்கும் உங்களுக்கு ஜஸ்ட் 3 மார்க்ல கேட்க தான் வாய்ப்பு இருக்கு. ஜஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. தென் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர் இருக்கு, இதுவும் உங்களுக்கு 12 மார்க்ல வர வாய்ப்பு இருக்கு. இந்த கரண்ட் மிரர் சர்க்யூட்ஸையும் நீங்க ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் தென் சர்க்யூட் அனாலிசிஸ் ஆஃப் BJT, ரொம்ப இம்பார்ட்டன்டான இந்த யூனிட்டோட டாபிக் தான் இந்த சர்க்யூட் அனாலிசிஸ். ஒவ்வொரு BJTயோட சர்க்யூட்டோட DC அனாலிசிஸ், AC அனாலிசிஸ், ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ்னு அதோட டெரிவேஷன் அண்ட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டண்டா பார்த்துக்கோங்க. இதோட ப்ராப்ளம் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். தென் சேம் மாஸ்ஃபெட் சர்க்யூட்ஸ்ல ஃபர்ஸ்ட் டாபிக் மாஸ்ஃபெட் பயாசிங். அதுலயும் வந்துட்டு நிறைய பயாஸ் டெக்னிக்ஸ் இருக்கு. இது எல்லாமே உங்க சிலபஸ்ல கொடுத்த டாபிக் தான். VGS ஃபிக்ஸ்டா வச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் VG பயாஸ் ஃபிக்ஸ்டா வச்சுட்டு சோர்ஸ் ரெசிஸ்டர் பயாஸ், ட்ரெயின் டு கேட் பயாஸ் அண்ட் கரண்ட் சோர்ஸ் பயாஸ்னு 5 பயாஸ் இருக்கு. இது எல்லாமே நீங்க தரவா படிச்சுக்கணும். இதோட ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டெரிவேஷன் விட
தென் மாஸ்பெட்டோட ஆம்பிளிஃபயர், காமன் சோர்ஸ் ட்ரெயின் கேட் ஆம்பிளிஃபயர். சும்மா பேசிக்கா சர்க்கியூட் என்னென்ன அப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. டெரிவேஷனும் இது ரொம்பவும் இம்பார்ட்டன்ட் தான். தென் மாஸ்பெட்டோட சர்க்கியூட் அனாலிசிஸ். இதுக்கு முன்னாடி டிசி அனாலிசிஸ், ஏசி அனாலிசிஸ், ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ் பிஜேடிக்கு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி மாஸ்பெட்டுக்கும் இருக்கு. ஸோ நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா இதையும் தெரிஞ்சுக்கணும். நான் எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்க சப்ஜெக்ட் படிச்சது எல்லாமே வெறும் தியரி சப்ஜெக்டா இருக்கும். ஒரு கொஸ்டின் நீங்க படிக்கலாம் கூட இன்னொரு கொஸ்டின் எழுதலாம். பட் இந்த சப்ஜெக்ட்ல நீங்க சாய்ஸ் விட்டு படிச்சீங்க அப்படின்னா நீங்க படிச்ச கொஸ்டின் ப்ராப்ளமேட்டிக்காகவும் நீங்க படிக்காத கொஸ்டின்ல இருந்து தியரியாவும் ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க மோஸ்ட்லி சாய்ஸ் விடாம படிக்கிறது ரொம்பவும் நல்லது. அப்படி சாய்ஸ் விடணும் அப்படின்னா நீங்க ப்ராப்ளமேட்டிக் அண்ட் டெரிவேட்டிவ் நல்லா போட தெரிஞ்சீங்கன்னா நீங்க ஒரு டாபிக்ல 2 டாபிக் கூட அவாய்ட் பண்ணிடலாம். தென் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ். இந்த சாப்டர்ல பொறுத்த வரைக்கும் செகண்ட் டாபிக் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட்ல லோ ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் இருக்கும். அது அந்த அளவு பெருசா கேட்டது. பேசிக்கா அந்த கிராஃப் என்ன அப்படின்னு மட்டும் பாத்துக்கோங்க. அதோட கட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு பிஜேடி, எஃப்இடின்னு சொல்லிட்டு 2 ஆம்பிளிஃபயரும் பாத்துக்கோங்க. தென் ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். அதுல இருக்கிற ஹைபிரிட் பை ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதையும் நல்லா பாத்துக்கோங்க. தென் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் அனாலிசிஸ்ல பேசிக்கா ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கர்வ்னா என்ன, பேண்ட்வித்னா என்ன, கெயின் விசஸ் ஃப்ரீக்வன்சி கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் என்ன அப்படின்னு நீங்க லேப்ல படிப்பீங்க. அந்த லேப்ல வர கான்செப்ட்ஸ்லாம் மறந்துடாதீங்க. அதை ஞாபகம் வச்சுட்டு தியரி எக்ஸாம்லையும் எழுத ட்ரை பண்ணுங்க. தென் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர் அண்ட் வேவ் ஃபார்ம் ஜென்ரேட்டர். இந்த யூனிட் உங்களுக்கு கொஞ்சம் தியரியும் கொஞ்சம் டெரிவேஷனும் வரும். முக்கியமா இந்த ஆசிலேட்டர்ல கண்டிப்பா ஒரு ஆசிலேட்டர் வரதான் போகுது. ஆர்சி ஃபேஸ் ஷிஃப்ட், வெயின் பிரிட்ஜ், ஹார்ட்லி, கால்பிட்ஸ்ன்னு 4 ஆசிலேட்டருமே அகைன் அண்ட் அகைன் கேட்டுக்கிட்டே இருக்க கொஸ்டின். நீங்க ஃபீட்பேக் ஆம்பிளிஃபயர் கூட நீங்க சாய்ஸ்ல விட்டுறலாம். பட் இந்த ஆசிலேட்டர் சாய்ஸ்ல விடாதீங்க. ஷோரா ஒரு 12 மார்க்ல இது கேட்க வாய்ப்பு இருக்கு. தென் மல்டி வைப்ரேட்டர்ஸ். இந்த டாபிக் மேபி உங்களுக்கு 3 மார்க்ல கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பிட் கொஸ்டின் கூட 2 வைப்ரேட்டர் கேட்கலாம். அண்ட் தென் யூனிட் 6ல பவர் ஆம்பிளிஃபயர் அண்ட் வைட் பேண்ட் டெக்னிக். இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு தியரி வர வாய்ப்பு இருக்கு. பவர் ஆம்பிளிஃபயர்ஸ் ஃபுல்லாமே சர்க்யூட் அண்ட் தியரி தான். அதோட பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ், வைட் பேண்ட் டெக்னிக்ஸ் அப்படிலாம் எல்லாமே உங்களுக்கு தியரி கொஸ்டின் தான். ஸோ யூனிட் 6 நீங்க ஈஸியா படிச்சிடலாம். பட் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, மோஸ்ட்லி பவர் ஆம்பிளிஃபயர்ல இருந்து கொஸ்டின் ரீசென்ட் டைம்ல கேட்டதே கிடையாது. போன தடவை எலக்ட்ரானிக் டிவைஸ் அண்ட் சர்க்யூட்லயும் இந்த பவர் ஆம்பிளிஃபயர் டாபிக் பெருசா அவங்க கன்சிடர் பண்ணி கொஸ்டின் அவங்க கேட்டதே கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆனா இது தனியான யூனிட் கொடுத்ததால கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, ஒரு தியரி கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. ஸோ இப்போ எந்தெந்த டாபிக்லாம் விட்டு போயிடவே கூடாது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் யூனிட்ல இந்த டாபிக் 2 ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதோட ஆஃப் வேவ் ரெக்டிஃபயர், ஃபுல் வேவ் ரெக்டிஃபயர் அண்ட் பிரிட்ஜ் ரெக்டிஃபயர்ல ஷோரா ஒரு 12 மார்க் இருக்க போகுது. ஸோ அதோட டெரிவேஷன் அண்ட் அதோட ப்ராப்ளம், நீங்க ஒரு டெரிவேஷன் எல்லாம் போட கத்துக்கிட்டீங்கனாலே அதை வச்சு அந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணிடலாம். பேசிக்கா ஒரே ஒரு சம் பாருங்க எல்லா மாடலுக்கும். நீங்க ஈஸியா போயிட்டு அட்லீஸ்ட் அதை சால்வ் பண்ண ட்ரை பண்ணா கூட உங்களுக்கு மார்க்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் தென் ஜெனர் டயோட் எப்படி வோல்டேஜ் ரெகுலேட்டர் ஆக்ட் ஆகுது அப்படின்னு அந்த கொஸ்டின் உங்களுக்கு கேட்க வாய்ப்பு இருக்கு. மேபி டைரக்ட் 12 மார்க்காவும் கேட்கலாம், இல்லைன்னா ஸ்பிளிட் கொஸ்டினும் கேட்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கிளிப்பர், கிளாம்பர், ஆர்சி ஃபில்டர், ஆர்எல்சி ஃபில்டர்லாம் அதுக்கு அடுத்த ஸ்டெப்ல வச்சுக்கோங்க. பட் நான் சொன்ன இந்த டாபிக் 2ல இருக்க 3 ரெக்டிஃபயரை விட்டுட்டு போயிடாதீங்க. செகண்ட் யூனிட் அண்ட் தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த பயாசிங் டெக்னிக்ஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். அதுவும் முக்கியமா இந்த வோல்டேஜ் டிவைடர் பயாஸ் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இந்த யூனிட் 2, யூனிட் 3ல இந்த பிஜேடி பயாசிங் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இதோட தியரி, டெரிவேட்டிவ் அண்ட் ப்ராப்ளமை நீங்க நல்லாவே பார்த்துக்கணும். அட்லீஸ்ட் நீங்க டெரிவேஷன் பிளஸ் ஒரே ஒரு ப்ராப்ளம் ஆச்சும் பார்த்துட்டு போங்க. அண்ட் தென் டாபிக் 5ல இருக்க டிசி அனாலிசிஸ், ஏசி அனாலிசிஸ் அண்ட் ஸ்மால் சிக்னல் மாடல் எல்லாமே 2 யூனிட்லயும் ரொம்பவும் முக்கியம். இந்த டாபிக் 5 சர்க்யூட் அனாலிசிஸ் ஆஃப் பிஜேடியும் மாஸ்டரோட சர்க்யூட் அனாலிசிஸும் விட்டுட்டு போயிடுங்க. ஏன்னா கண்டிப்பா டிசி, ஏசி, ஸ்மால் சிக்னல் அனாலிசிஸ்ல ஒரு கொஸ்டின் வரதான் போகுது. மேபி டெரிவேஷனாவும் இருக்கலாம். டெரிவேஷன் வந்துச்சு அப்படின்னா நீங்க ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். பட் ப்ராப்ளம் வந்துச்சு அப்படின்னா நீங்க மாட்டிப்பீங்க. ஸோ அதனால பிஜேடியோட சர்க்யூட் அனாலிசிஸும் மாஸ்டரோட சர்க்யூட் அனாலிசிஸும் அட்லீஸ்ட் டெரிவேஷன் பார்த்துருப்பாங்க. ஃபோர்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் இந்த ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டா பாத்துக்கோங்க. அதுல இந்த ஹைபிரிட் பை ஈக்குவலன்ட் சர்க்யூட் ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். தென் இந்த மில்லர் எஃபெக்ட் மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் 3 மார்க்ல ரெகுலரா கேட்டுட்டே இருக்க கொஸ்டின், அதையும் பாத்துக்கோங்க. ஃபிஃப்த் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஆசிலேட்டர்ல இருக்கிற 4 ஆசிலேட்டர் விட்டுட்டு போயிடாதீங்க. இந்த பார்க்ஹவுசன் கிரிட்டேரியன்லாம் ரிப்பீட்டடா 3 மார்க்ல கேட்கிற கொஸ்டின், அதையும் விட்டுட்டு போயிடாதீங்க. அண்ட் தென் 6th யூனிட் பொறுத்த வரைக்கும் ஈஸியா கிளாஸ் ஏபி எல்லாமே ஆடியோட ஆம்பிளிஃபைக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்க பேசிக்கா அப்படின்னா என்ன அப்படின்னு மட்டும் நீங்க பார்த்துட்டு போங்க. இது தியரி கொஸ்டின் தான் கேட்க போறாங்க. மற்ற எல்லா டாபிக்கும் நீங்க ஜஸ்ட் 3 மார்க் படிச்சா போதும். ஸோ இப்போ நான் கடைசியா சொன்ன டாபிக் மட்டும் விட்டுறாதீங்க. யூனிட் 1ல ரெக்டிஃபயர், யூனிட் 2 அண்ட் யூனிட் 3ல பயாசிங் பிளஸ் சர்க்யூட் அனாலிசிஸ்,
யூனிட் 4ல ஹை ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ், யூனிட் 5ல ஆசிலேட்டர், யூனிட் 6ல பவர் ஆம்பிளிஃபையர். இந்த டாபிக்ஸ்லாம் நீங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா படிக்கணும். ஷோரா இதுல ஒரு 12 மார்க் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த டாபிக் மட்டும் படிச்சாலே உங்களால ஈஸியா பாஸ் பண்ணிட முடியும். பட் இதுல நீங்க ப்ராப்ளமேட்டிக் படிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை நீங்க ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஃபுல் டாபிக்குமே டெரிவேஷன் படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நான் சொல்ற மாதிரி படிச்சீங்கன்னா பாஸ் இல்ல நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ணலாம். எக்ஸாமை கான்ஃபிடென்ட்டா அப்ரோச் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சப்ஜெக்டோட வீடியோஸ் உங்களுக்கு இந்த சேனல்ல போஸ்ட் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அப்போதான் இந்த சப்ஜெக்டோட வீடியோஸ் போடலாமா வேணாமான்னு தெரியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம். See you in the next video.